ஃபிட்னஸ் ப்ளஸ் ஃபீல்ட் சேனல் உங்கள் அன்புடன் இருக்கும் தோழரை மாலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ்க்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் அதை பற்றின விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா போர்ட்டல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக போயிட்டு இருக்கு தோழர், அதை பற்றின விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பாய் நடக்கக்கூடிய அநியாயங்களை சொல்ல தெரியுமா, இது வந்து முக்கால்வாசி ஃபுட் டெலிவரி பாய்ஸ்க்கு இது கண்டிப்பாக இது போய் சேரும். என்ன நடந்தது ஏது நடந்தது சம்பவத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் சரௌண்டிங்கில் போர்ட்டல் மூலியமாக தான் போனேன். தாம்பரம் சரௌண்டிங்கில் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனேன். ஹோட்டலில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சார் நான் ஹோட்டலேருந்து வரேன்னு உடனே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அவர் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்பா அவர் ஹோட்டல் ஓனர் மாதிரி எப்பா ஹோட்டல் ஓனர் கூட அவங்க அமைதியாக இருப்பாங்கப்பா. இவங்க வேலை செய்கிறவங்க கொடுக்குற இந்த பில்டப் இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன் ஃபுட் டெலிவரி பாய் சாபம் வந்து உங்களுக்கு சும்மாவே கூடாது. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி வராருங்க. வந்துட்டு அவர் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேஷன் யூனிஃபார்மில் ப்ளூ அண்ட் ப்ளூ, லைட் ப்ளூ டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ ஷர்ட்டு டார்க் ப்ளூ ஃபேன் போட்டுக்கிட்டு அந்த ஃபுட்டு எடுத்து வைக்கிறாரு. 2 பார்சல் எடுத்து வைக்கிறாரு. ஒரு பார்சலு ஒரு ஃபுட் டெலிவரி பேக்கு ஃபுல்லாக ஒரு 10-15 சாப்பாடு எடுத்து வச்சா எப்படி இருக்கும், திணிச்சு வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி 2 பேக்கு கேரி பேக்கு, டெலிவரி பேக் கிடையாது, பெரிய கேரி பேக், 2 கேரி பேக் எடுத்து வைக்கிறாங்க. சார் என்ன சார் இது அப்படின்னு ஃபுட்டுன்னு நக்கலாக சொல்கிறார். அது எங்களுக்கு தெரியுது, இது எப்படி சார் 2 பார்சல் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. அது ஏன்ட்ட சொல்ல, அந்த நீங்கள் நேரம் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் உடனே கஸ்டமருக்கு ஃபோன் போட்டேன். சார் இந்த மாதிரி போர்ட்டலில் கால் பண்ணேன். சொல்லுப்பா அப்படின்னு. சார் இந்த மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, 2 பார்சலாக கொடுத்துருக்காங்க சார், 2 பார்சல் எடுத்துகிட்டு போக முடியாது சார் அப்படின்னு. சரிப்பா இது ஏன் என்கிட்ட சொல்கிற, நீ அந்த ஹோட்டல்காரன்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. சார் என்ன சார் அந்த ஹோட்டல்கார்ட்டுக்கு அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து உங்ககிட்ட கேளுங்கட்டுறாங்க, உங்ககிட்ட கேட்டால் அந்த ஹோட்டல்கார் கேளுங்க. இப்போ நான் யார்கிட்ட என்ன சொல்கிறது சார், என்னால் கேன்சலும் பண்ண முடியாது, போட்டுற அந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. எப்பா நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை, நீ சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஒரு வேளை நான் புக் பண்ணியிருந்தேன்னா நீ சொல்லக்கூடிய விஷயத்த நான் நியாயமாக எடுத்துக்கிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுவேன். ஆனால் நான் புக் பண்ணவே இல்லை, புக் பண்ணது ஹோட்டல்காரங்க, அவங்களுக்கு சொல்லு அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னாரு. நான் உடனே ஹோட்டலில் வந்து சார் ஃபோனை கட் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். உள்ளேருந்து ஒரு அண்ணன் ஓடியாதாரு. ஆனால் நான் ஒரு நிமிஷம் என்னாச்சு இல்லை 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 நான் இங்கே பாருங்கண்ணா 2 பார்சல் கொடுத்து விட்றாங்க, இது எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றும் இல்லை பெரிய பாக்ஸை நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. என்னென்னா பேசுகிறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா, இது என்னண்ணா கல்லா இதுவாண்ணா, அது இரும்பு பொருளா, பின்ன நான் எப்படியும் முன்னால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது, பின்னால் வச்சு தான் கட்டி தான் எடுத்துகிட்டு போக முடியும். கட்டம்னா சாம்பார் சட்னி எது வச்சுருந்தாலும் நசுங்கி நாஸ்தியாகும், எடுத்துகிட்டு போகிறவங்கள வயிற்றுல சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணார், சரி ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சார். என்ன பண்ணாருன்னா டக்குன்னு இல்லை ஒரு பார்சல் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இன்னொரு பார்சல் நான் பின்னாடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தார். அந்த பார்சல் எடுத்துகிட்டு போகும்போது கஸ்டமர் நான் கேட்கக்கூடிய கேள்வி அத்தனையும் கஸ்டமர் கிளின்னு கிழிச்சாருங்க, கண்ணாமலே கிழிச்சாருங்க. என்னென்னா வந்தவொடனே ஏங்க டெய்லியும் உங்களுக்கு நான் புக் பண்ணுறேன் தானேங்க உங்கள் ஹோட்டலுக்கு, ஒரு நாளைக்கு ஆட்டோவில் தான் ஏற்றி விட்டானே, ஒரு பார்சல் தான் இவ்வளோ நாள் அனுப்பிச்சுருந்தேன், இப்போ 2 பார்சல் அனுப்பிச்சி விட்டால புக் பண்ணல, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆட்டோவில் ஏற்றி விட்டுக்கலாம்ல அப்படின்னா. இல்லை சார் ஆட்டோனா அமௌண்ட் அதிகமாக கேட்பார், அதாவது நீங்களும் வாழ மாட்டீங்க மற்றவங்களையும் வாழ விட மாட்டீங்க அப்படின்னாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா சரி இப்போ தம்பி உனக்கு எவ்வளோப்பா ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டார். சார் 50 ரூபா ஆச்சு சார் அப்படின்னு. அட்டா பாவிகளா, ஏயா இந்த டெலிவரி பாயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டூ வீலர் புக் பண்ணியிருந்தாலே 50 ரூபா 100 ரூபாவில் முடிஞ்சிருக்கும், அது கூடவே கொடுக்க மாட்டீங்க 50 ரூபா, குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருப்பீங்க ஏன் உங்கள் ஹோட்டலுக்குள்ளே அப்படின்னு போட்டு கிழிச்சிருந்தாரு. என்கிட்ட 50 ரூபா கொடுத்தாரு, அப்படியே கிளம்பி ஓடியான்ட்டேன். இன்னும் பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டார். என்ன இந்த திட்டத்தையெல்லாம் அந்த ரவுடி மாதிரி ஒருத்தர் உள்ளே உட்காந்து பில்டப் கொடுத்தா தெரியுமா, அவரை பிடிச்சி வாங்கி தான் நல்லா இருந்திருக்கும். பாவம் இந்த அண்ணனை போய் வாங்கினார். இருந்தாலும் இந்த அண்ணன் அங்கே போய் லெஃப்ட் ரைட் இவர் இருக்கு டென்ஷன் அங்கே போய் வாங்கிடுவார். இதோட இன்னொரு குடும்பம் நிறைய ஹோட்டல்ஸில் இதோட கேவலமாலாம் பண்ணுவாங்க. இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் நம்ம முன்னால் போகக்கூடாது, பின்னால் போகணும், கள்ளப்புருஷன் மாதிரி. முன்னால் போனோம்னா செத்துருவாங்க, இல்லை அவங்களுக்கு மானம் போயிடும். இந்த ஹோட்டலுக்குள்ளே போனோம்னா ஒரு சில சூப்பர் இந்த ஹோட்டல் ஓனருங்களாம் கேட்க மாட்டாங்க, இந்த வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஷர்ட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு பந்தா பண்ணிட்டு இருப்பானுங்க பாருங்கள். அவனுக்கு கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா இவர் ஏன் உள்ளே விட்டீங்க, என்ன நாயா நானே உள்ளே விட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டிருப்போம். நான் ஒரு சில கேட்டுருவேன் கட்டுப்பாயி, என்ன வந்து அவங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிருப்பேன். வேணாம் நம்மளுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிடுறது. ஆனால் நம்மளுக்கே இப்படி இருக்குது, டெலிவரி பாய்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையிலே சொன்னி அநியாயங்க, டெலிவரி பாய்ஸ்லாம் அநியாயம் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டல்ஸ் தாங்க ரொம்ப ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. இதோட அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்டர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் ரொம்ப ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கப்பு ரொம்ப டஃப்பாக இருக்கும் தோழர். பிக்கப்புக்கான அமௌண்ட் வரது இல்லை, பிக்கப் வந்து ரொம்ப லாங் வருது தோழர். 3 கிலோமீட்டரு 4 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டரு மினிமம் அந்த 700 மீட்டரு 200 மீட்டர் 300 மீட்டர் எல்லாமே போச்சு. 1 கிலோமீட்டருக்குள்ளே 1-2 கிலோமீட்டருக்குள்ளே வர ஆர்டரே போச்சு. எல்லாமே 2.5 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டரு 4 கிலோமீட்டர்லாம் வருது, 4.9 கிலோமீட்டர்லாம் வருது தோழர். அந்த என்னென்னா வர்றது பிரச்சனை இல்லை, அந்த பிக்கப்புக்கான அமௌண்ட்டும் வரது இல்லை. இன்னையா சும்மா வாயிலே எல்லாத்தையும் லோலாகி சொல்லிட்டீங்கன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன்.
இந்த ஒரு ஆர்டர் பாருங்கள், போனது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டே கூட்டி கழித்து பார்த்தோம்னா 5 பாயிண்ட் சம்திங் இருக்கா, இது வந்து 3 பாயிண்ட் சம்திங் இருக்கா, ரெண்டையும் சேர்த்தோம்னா 9 கிலோமீட்டர் மேலேயே வருது. சரியா? எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்திருக்க அமௌண்ட்டு பாருங்கள் 73 ரூபா. இது ஒன்றா? இப்போ எவ்வளோ வரணும், எனக்கு 90 ரூபா வரணும். ஃபஸ்ட்டெல்லாம் போட்டால் 90 ரூபா கொடுப்பாங்க, இப்போ 70 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்தா பாருங்கள் இன்னொரு ஆர்டரு, இது வந்து பார்த்திங்கன்னா 17.5 கிலோமீட்டர்கிட்ட ரெண்டையும் கேல்குலேட் பண்ணுங்கள். பிக்கப்பு ட்ராப் ரெண்டையும் சேர்த்து 17.5 14 பாயிண்ட் சம்திங் இருக்கா, இது வந்து பாருங்கள் 2 பாயிண்ட் சம்திங். இதை ரெண்டையும் சேர்த்தோம்னா எப்படியும் 17.5 அட்லீஸ்ட் 18 வச்சுக்கோமே, 18 கிலோமீட்டர் போயிருக்குன்னு வைங்க. ஆனால் எனக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு பாருங்கள், நீங்கள் கீழே இருக்க அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணுங்க. 180 ரூபா அதை கேல்குலேட் பண்ணாதீங்க, எனக்கு வந்திருக்க அமௌண்ட்டு பாருங்கள். நான் ட்ராப் பண்ண அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் ட்ராப் பண்ணுற அமௌண்ட்டு தான் வருது. இதை விட இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பிக்கப் ஒரு ஆர்டர் புக் பண்ணிட்டு பாதி தூரம் போயிட்டுருக்கேன். பாதி தூரம் போனோம்னா அதுக்குள்ளே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த கேன்சல் பண்ணதுக்கான அமௌண்ட்டு பாருங்கள். இப்போல்லாம் குட்வில்லும் கிடையாது. குட்வில் 10க்கு ஆர்டர் கேன்சல் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு குட்வில் தான், அதுவும் எப்போயாவது ஒரு வாட்டி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு போர்ட்டரை விட்டுறது பெட்டர்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்போ போர்ட்டரை விட்டுக்கிட்டு போர்ட்டரை வந்து ஒரு சைடு ஜாபாக, முந்தி வந்து போர்ட்டரை மெயினாக வேலை செஞ்சுக்கிட்டு சைடு ஜாபாக வேறு வேலை பார்த்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கணும்ல, அதில் வேலை செஞ்சுருந்தோம். இப்போ வாட்ஸ்அப் குரூப் மெயினாக வேலை செய்கிறோம், போர்ட்டரை ஒதுக்கிட்டேன். அநேகமாக போர்ட்டர் ஃபுல்லாகவே போய்டுன்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் ஏரியாவில் 15-20 போர்ட்டர் டிரைவர்ஸ் நின்றுட்டுருந்தோம் ஒரு குரூப்பில். நாங்கள் அப்பப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் அங்கே அந்த ஏரியாவில் நிற்போம், நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்போம். இப்போது 4, 5, 6 பேர் தான் நிற்கிறோம். மீதி ஆளுங்க அப்பப்போ வேணும்னா வருவாங்க, இல்லை வரதே கிடையாது. இது சத்தியம் உண்மை. 15 பேர்கிட்ட நின்றுட்டு இருந்தோம், இப்போது 4-5 பேர் தான் இருக்கோம் உண்மையாக சொல்லப்போனால். அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் 4-5 பேரும் எப்போயா தான் மீட் பண்ணுறோம், டெய்லியில் ஒர்க் பண்ணுறதில்லை. நான் தான் சொல்கிறேன், நான் இப்போ என் குரூப் பசங்க பார்த்திங்கன்னா இப்படி இதுக்கு இந்த வாட்ஸ்அப்லேயே போயிடுது. சுத்தம் தோழர், ஆல்மோஸ்ட் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு போர்ட்டர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுது. இது வந்து இன்னும் கம்மியாகிடும்னு நினைக்கிறேன். டிரைவர்ஸும் கம்மியாகிட்டு போகிறாங்க. இருக்கிற உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான் தோழர். ஓகே தோழர், பை.